வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு 150 பேருக்கு பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தவங்க சமைச்சு போட சொல்லியிருந்தாங்க ஆசிரமத்துக்கு. செஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இவங்களுமே அப்படி தான் கேட்டிருந்தாங்கன்னு. என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் வீட்டில் செலவுக்கு பைசா கொடுத்தா அதை சேர்த்து வச்சு ஒரு புடவை எடுக்கலாம், ஒரு நகை எடுக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அவங்க வீட்டுக்கார் கொடுத்த காசை மிச்சம் பிடிச்சி அதில் இந்த குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி யாருக்குமே தோணாது. இவங்களுக்கு உண்மையிலே நானே தலை வணங்குறேன். இந்த மாதிரி மனசு எல்லாருக்கும் வரும் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இவங்க பாருங்கள், லண்டனில் இருக்காங்க. என்ன நான் எவ்வளோ வற்புறுத்தி கேட்டும் பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இவங்களோட பேரை வீடியோவில் குறிப்பிடலை. வாங்க போய் செய்யலாம். பாருங்க, இது எல்லாமே வெட்டி கட் பண்ணி அப்புறம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பவுமே நம்ம நிறைய சமைச்சாலும் கம்மியாக சமைச்சாலுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா 150 முட்டை. இதோட அளவு ஃபுல்லாகவே நான் கீழே கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றோட அளவும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த தடவை இதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொன்னி பச்சரிசி சில டைம் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது. அதனால் இந்த தடவை நான் பொன்னி பச்சரிசி தான் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 15 கிலோ போட்டிருக்கேன். 150 பேர், குழந்தைங்க தான் 150 பேர். அதனால் 15 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 12-13 பசங்க சாப்பிட்லாம். குழந்தைங்க, பெரியவங்கன்னா 5லேருந்து 6 பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும். அங்கே எல்லாமே குழந்தைங்க தான் அப்படின்றதுனால 15 கிலோ போட்டிருக்கேன். இப்போ முட்டை வெந்துருச்சு. அதை இறக்கி ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு எந்த அளவு எண்ணெய் வேணுமோ அந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ப்ரெட்டை திட்டமாக போட்டு பொரிச்சு எடுப்போம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் வடித்து எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வந்துடணும். அப்போ தான் அல்வா செய்யும் போது டேஸ்ட் இருக்கும். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை உரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் முட்டை உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. இதில் ஒரு 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட நெய் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா ப்ரெட்டுக்கு நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ப்ரெட் அல்வாக்குமே கீழே எல்லாமே அளவு கொடுத்துருக்கேன். இவ்வளோ பேருக்கு செய்கிறதுனா எவ்வளோ செய்யலாம் அப்படின்ற அளவு கொடுத்துருக்கேன். இப்போ முந்திரியை நம்ம போட்டிருக்கோம். முந்திரியை போட்டுட்டு அப்புறம் திராட்சையும் போட்டுருவோம். கொஞ்சம் ஒவ்வொன்றா கொஞ்சம் மாற்றி போடலாம். பாதாம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு நல்லா தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கிர்னி விதையும் ஒரு 100 கிராம் போட்டேன். அதில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாப்பிடும்போது அந்த கிர்னி விதை வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஒரு 3 கிலோ சர்க்கரை போட போகிறோம். அதனால் ஒரு ஜக்கில் ஏதாவது அளந்துக்கோங்க. ஒரு 3 ஜக்கு இல்லைன்னா 4 ஜக்கு தண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை 3 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன்.
சர்க்கரையை கொட்டி ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதித்த உடனே நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் பட்டையோட பொடியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், பட்டை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப பாகு பதம் அப்படிலாம் வரணும்னு கூட இல்லை. அப்படியே ஜீரா மாதிரி வரணும் அப்படின்னா இன்னுமே அதிகமாக சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து கிண்டணும். அப்படின்னா ஜீரா மாதிரி சிலருக்கு பிடிக்கும். நான் வந்து ட்ரையாக தான் செய்கிறேன். மில்க் மேட் வந்து ஒரு டப்பா ஊற்றிட்டேன். அதுவுமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரெட்டை போட்டுக்கலாம். ப்ரெட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டு போட்டோடனே தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடணுவோம். பாருங்கள், நல்லா அந்த பாகோடு சேர்ந்து ப்ரெட்டு வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து 1 லிட்டர் பால் வந்து நான் நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன். அதையுமே இதில் விட்டுருவோம். பால் விட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் பால் விட்டுருங்க. அவசியம் விடணும் அப்படின்னு கூட கிடையாது. சிலர் வந்து பால்கோவா போட்டு பண்ணுவாங்க, அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வறுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கிர்னி விதை, இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டிடுவோம். பாதம் எல்லாமே கொட்டி கிண்டிக்கலாம். பேரிச்சம்பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்தாச்சு. அதை இறக்கிட்டு இப்போ சாதம் வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த குண்டால வந்து குறைஞ்சது 120 பேர்லேருந்து 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது சின்ன பிள்ளைங்க ஒரு 15 வயசு உள்ளவங்க வரைக்கும்னா சாப்பிட்லாம். இல்லைன்னா 100 பேர் தான் 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த குண்டால பெரியவங்களுக்குனா செய்ய முடியும். எண்ணெய் வந்து 1.5 லிட்டர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட சேர்த்துருக்கேன். நல்லா கீறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே கொட்டி நல்லா வெங்காயம் செவக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் செவக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 50 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கொட்டி நல்லா தக்காளியுமே நல்லா வதக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா வந்து சேர்த்துடலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூளுமே சேர்த்துடலாம், வெறும் மிளகாத்தூள். இது எல்லாமே அளவு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அரிசிக்குமே சேர்த்து நம்ம சேர்த்துடுறோம். எல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ஊற்றணும். நம்ம வந்து பிரியாணி அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 ஊற்றுவோம். இந்த அரிசிக்கு 1க்கு
2 ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அதுங்காட்டி நம்ம தயிர் பச்சடி இப்போ ரெடி பண்ணுறேன். வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தேன், தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அதுலேயுமே தயிரை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் வந்து தயிர் போட்டு அதை உர ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியில் தண்ணி வந்து நல்லா வடித்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியில் தண்ணி இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து தண்ணி கூடிடும், அதுக்கப்புறம் சாதம் குழஞ்சிரும். பாருங்கள், மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ண உடனே 3/4 வெக்காடு சாதம் வெந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்க இந்த முட்டையை போட்டுட்டு முட்டை உடையாமல் பொறுமையாக கிண்டணும். கிண்டி எல்லாத்தையும் சரி சமமாக வச்சுட்டு கொத்தமல்லியை மேலே தூவிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு பச்சை கருவேப்பிலை மேலே தூவி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை தூவினதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், எல்லாமே நம்ம சமைச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம்.